அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கண்ணியமான ரபியுல் அவ்வல் மாதம் நம்மை பிறை தென்பட இருக்கிறது. வழமையாக ரபியுல் அவ்வல் மாதத்தில் பல பள்ளிகளிலே தினந்தோறும் நபிகள் நாயகம் முஹம்மதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது புகழ் பாடப்பட்டு மௌலித் ஷரீஃப் ஓதப்பட்டு அதை மிக மகிழ்ச்சியாக எதிர்கொள்வதும் உற்சாகத்தோடு அந்த மஜ்லிஸ்களிலே பங்கெடுப்பதும் நம்மிலே பலருக்கு வழக்கமாக இருக்கிறது. வல்ல அல்லாஹ் நமக்கு அதன் மூலம் சிறந்த ஹைரையும் பரக்கத்தையும் நிறைவாக தருவான். இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? வாழ்நாள் முழுக்க செய்ய வேண்டும். குறிப்பாக ரபியுல் அவ்வல் மாதத்திலே நாம் எல்லோரும் ஒவ்வொருவரும் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி ரமதான் வந்தால் குர்ஆன் ஷரீஃபில் ஓதுவதில் அதீத கவனம் எடுக்கிறோமோ, வாழ்நாள் முழுக்க குர்ஆன் ஓத வேண்டியது தான். ஆனால் ரமதான் மாதத்திலே கூடுதலாக அதற்கு சிரமம் எடுக்கிறோம், அதற்காண்டி மெஹனத் பண்ணுறோம் இல்லையா? ஒவ்வொருத்தரும் 10 குர்ஆன் ஓதக்கூடிய நபர்கள், 15 குர்ஆன் ஓதக்கூடிய நபர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அதே மாதிரி ஏன் அப்படின்னா அந்த ரமதான் மாதத்தில் அல் குர்ஆன் ஷரீஃப் இறக்கப்பட்டது என்ற காரணத்தினாலே. அதே மாதிரி ரபியுல் அவ்வல் மாதத்தில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் பிறந்த மாதம், அவங்க மீது அதிகமான ஸலவாத்தை சொல்லணும். அதிகப்படியான ஸலவாத்தை இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே நாம் சொல்ல வேண்டும். ஒவ்வொருவரும் நமக்கான ஒரு அளவை நிர்ணயித்து கொண்டு நாம் அதை அதிகப்படியாக வழமையாக செய்துவிட வேண்டும் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில். என்கிட்ட கேட்டால் ரபியுல் அவ்வல் பிறை 1லிருந்து 12வது பிறைக்குள்ளே நமக்கென்று ஒரு குறிப்பிட்ட அளவை நிர்ணயம் செய்து கொண்டு ஓதி அந்த 12வது பிறையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே உதயமான அந்த 12வது பிறையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அந்த ஸலவாத்துகளை எல்லாம் அன்போடு நாம் எடுத்து வைக்க வேண்டும். அதனுடைய பலன்களும் அதனுடைய பரக்காத்துகளும் நிறைய இருக்கிறது. அறிஞர்கள் நிறைய வரிசைப்படுத்துகிறார்கள். ஒரு 5 விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். சொல்லி முடிச்சுட்டு என்ன ஸலவாத்து ஓதணுன்றதையும் சொல்கிறேன். இந்த காணொலியிலே முழுமையாக பாருங்கள், சிறந்த பலன் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். மொதல் விஷயம் என்னென்னா, அல்லாஹ்வுடைய உத்தரவை நம்ம நிறைவேற்றுறோன்னு அர்த்தம். அல்லாஹ் கட்டளை இருக்கிறான். என்ன கட்டளை இடுறான்? இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹுவும் மலக்குமார்களும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கிறாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, சல்லூ, நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கன்றான் அல்லாஹ். வ சல்லிமூ அலைஹி தஸ்லீமா, நபியின் மீது சலாத்தையும் சொல்லுங்கள், சலாமையும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு கொடுக்கான். உத்தரவு கொடுத்தா அதை நிறைவேற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. இர்கஉ, தொழுங்கள், உஸ்ஜுது, சஜிதா செய்யுங்கள், ஆத்து ஜக்கா, அக்கீமுஸ்ஸலா, தொழுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள், மனிஸ்ததா மின்கும் மனிஸ்ததா இலைக்கும் ஹஜ்ஜை பற்றி பேசும் பொழுது உங்களிலே யாருக்கு வசதி இருக்கிறதோ, அதற்கான உடல் திடகாத்திரம் இருக்கிறதோ, மனிஸ்ததா இலைஹி சபீலா, அங்கே போவதின் பக்கம் யாருக்கு வசதிகளும் உடல் திடகாத்திரம் இருக்கிறதோ அவங்கள் மீது ஹஜ்ஜி கடமைன்றான் அல்லாஹ். நோன்பு கடமை என்கிறான் இல்லையா? இதெல்லாம் உத்தரவு. இந்த உத்தரவுக்கு கட்டுப்பட வேண்டியது மூமின்கள் மீது கடமை. அந்த மாதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சொல்லுங்கன்னு அல்லாஹ் கட்டளையிடுறான். அப்போ அந்த கட்டளையை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஸலவாத்து சொல்வதன் மூலமாக கிடைக்கிறது. முதல் விஷயம். 2வது, ஸலவாத்தே நம்முடைய துஆவாக மாறுகிறது. நம்ம தனிப்பட்ட முறையில் நம்முடைய தேவையை, கஷ்டத்தை, நம்முடைய சிரமத்தை அல்லாஹ்விடத்திலே நமக்கு தெரிஞ்ச பாஷையில் பேசுகிறோம் அல்லாஹ்ட்ட இல்லையா? நமக்கு தெரிஞ்ச மொழியில் நம்ம அல்லாஹ்ட்ட அழைக்கிறோம், நம்மளுடைய குறைகளை சொல்கிறோம், நம்முடைய தேவைகளை சொல்கிறோம். ஆனால் அந்த தேவைகளையும் அதனுடைய குறைகளையும் சொல்லவே தேவையில்லை, ஸலவாத்து மட்டுமே போதும். அதுவே உங்களுடைய குறைகளையும் தீர்த்துரும், உங்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றி கொடுத்துரும். ஸைத் இப்னு தல்ஹா என்ற சஹாபியினுடைய கேள்விக்கு ரசூலுல்லாஹ் இதை தான் பதிலாக சொன்னாங்க. நீங்கள் எவ்வளவு தூரம் நீங்கள் ஸலவாத்து சொல்கிறீங்களோ அதுவே உங்களுடைய கவலையை போக்கும், உங்கள் தேவைகள் நிறைவேற்றும். நீங்கள் தனிப்பட்ட முறை அல்லாஹ்ட்ட துஆ செய்யணுன்ற அவசியமே இல்லைன்ற அளவுக்கு ஸலவாத்தினுடைய முக்கியத்துவம் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 2வது விஷயம். 3வது முக்கியமான விஷயம், நம்முடைய வாழ்க்கையிலே பரக்கத் கிடைக்க வேண்டும் என்றால் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான ஸலவாத்து சொல்லணும். ஸலவாத்தின் மூலமாக அல்லாஹ் பரக்கத்தை தருகிறான். இது 3வது முக்கியமான பலன். 4வது முக்கியமான பலன் என்னவென்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தை பெறுவதற்கு இது காரணமாகும். நம்முடைய நோக்கம் என்னங்க? 2 முக்கிய நோக்கம் நமக்கு இருக்குது. ஒன்று, அல்லாஹ்வுடைய ரிதுவான் என்கின்ற திருப்பொருத்தத்தை பெறுவது. 2வது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தை பெறுவது. ஒவ்வொரு முஸ்லீமினுடைய நோக்கமாக இது இருக்க வேண்டும், குறிக்கோளாக இது இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தமும் எனக்கு கிடைக்கணும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தும் எனக்கு கிடைக்கணும்.
ஒருத்தருக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு முஹப்பத்து கிடைப்பதற்கு எளிய வழி என்னவென்றால் அவர்கள் மீது அதிகப்படியான ஸலவாத்து சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. இது 4வது முக்கியமான விஷயம். 5வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, யார் ரசூலுல்லாஹ் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் இதன் பரக்கத்தினால நாளைக்கு மறுமையில ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத்தை கொடுப்பான் அல்லாஹ். ஷஃபாத் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மீது ஸலவாத்தை அதிகமாக சொன்ன நபர்களுக்கு அல்லாஹ்வினால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்வார்கள். யா அல்லாஹ், இவரை நீ என்னுடைய சிபாரிசு மூலமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், இவரை என்னோடு அனுப்ப வேண்டும், நல்லோர்களின் பட்டியலில் இவரை சேர்க்க வேண்டும் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் செய்யும் அளவிற்கு இந்த ஸலவாத் என்பது ரொம்பவும் உயர்தரமானது. எனவே இந்த 5 பலன்கள் ஸலவாத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய முக்கியமான பலன்கள். இது எல்லா காலத்திலையும் கிடைக்கத்தான் செய்யும். ஆனால் குறிப்பாக இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் ரசூலுல்லாஹ் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லணும். என்ன ஸலவாத்து சொல்லணும்? ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்கள் மீது நாங்கள் என்ன மாதிரியான ஸலவாத்தை சொல்லுவது? நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸலவாத்தை நான் சொல்லித்தர்றேன். கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஞாபகத்தில் உள்ளது தான். இருந்தாலும் வாய்ப்பு இருந்தால் டிஸ்கிரிப்ஷனிலும் இதை பதிவு செய்கிறேன். என்ன ஸலவாத்து சொல்லுங்க இப்படி என்று ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா சல்லைத்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக்க ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா சல்லைத்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக்க ஹமீதும் மஜீத். இதுதான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த ஒரு ஸலவாத். இதை தாண்டி எக்கச்சக்கமான இபாரத்துகளிலே வாசக அமைப்பில் நிறைய வந்திருக்கு ஸலவாத்து. இந்த ஸலவாத் நம்ம எல்லோருக்கும் தெரியும் என்பதனாலே இதை நான் உங்களுக்கு சொல்லித் தந்தேன். நம்முடைய முந்திய வீடியோக்களிலேயே நாம் பல ஸலவாத்துகளை போட்டிருக்கிறோம். ஸலவாத்து ஆலியுல் கதரை பற்றி பேசியிருக்கிறோம், ஸலவாத்து உம்மியை பற்றி பேசியிருக்கிறோம். நிறைய ஸலவாத்துகளை பற்றி இதுக்கு முன்னால் உள்ள காணொளிகளிலே நாம் பதிவு செய்திருக்கிறோம். வாய்ப்பு இருந்தால் அந்த டிஸ்கிரிப்ஷனிலே அந்த லிங்கையும் தருகிறோம், அதையும் தேவையுள்ளவர்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு ஸலவாத்தை நாம் எடுத்து இந்த புனிதம் நிறைந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே அதிகமாக நபியின் மீது ஓத வேண்டும். என்னிடத்தில் கேட்டால் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 1000 ஸலவாத் என்ற ரீதியிலே 12 நாளைக்கு 12,000 ஸலவாத் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஓதிவிட்டால் வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு வீட்டில் 10 பேர் இருக்கிறீங்க வச்சுங்களேன், குழந்தைகள்லாம் சேர்த்து 10 பேரும் நீங்கள் இந்த ரபியுல் அவ்வலிலே 12,000 என்று கணக்கு வைத்தால் அல்லாஹ்வின் அருளால் அதுவே எவ்வளவு ஆகிவிடும், லட்சத்தையும் தாண்டி ஆகிவிடுமே இல்லையா? எனவே அந்த மொத்தத்தையும் நாம் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இந்த 12வது தினத்திலே எடுத்து வைத்து அல்லாஹ்வினுடைய தூதருடைய உயர்தரமான முஹப்பத்தை பெற வேண்டும், ஷஃபாத்தை பெற வேண்டும், அவர்களுடைய உன்னதமான அந்த தரிசனத்தை நாளை மறுமையிலே அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். உலகத்திலேயும் அல்லாஹ் அந்த பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய கனவிலே காட்ட வேண்டும். இந்த பாக்கியங்கள் எல்லாம் நாம் சொல்லக்கூடிய இந்த ஸலவாத்தின் மூலமாக நிறைவாக கிடைக்கும். வல்ல அல்லாஹ் நம் யாவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.